ஓதி ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்ற பொழுது யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா என்ற அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்லி காட்டுகின்ற பொழுது பொதுவாகவே மக்காவில் ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது. பெரும் பெரும் வியாபாரிகள் அவர்கள் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு, வெளி தேசங்களுக்கு சென்று வியாபாரத்தை முடித்துவிட்டு மீண்டும் மக்காவிற்குள்ளே வருகின்ற பொழுது ஏராளமான பொருள் செல்வங்களோடு அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் அழைத்து விருது கொடுப்பது என்பது ஒரு வழக்கமாக வளமையாக இருந்தது. அந்த அடிப்படையில் உக்பத் இப்னு அபீ முஹைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர் மக்காவில் உள்ள முக்கியமான ஆட்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் அழைத்து தன்னுடைய வீட்டிற்கு விருதுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கின்றார். அப்போ அவர் வியாபாரத்திற்கு சென்று பெரும் லாபத்தோடு வந்ததனால் அனைவர்களையும் அழைத்து, முக்கியமான ஆள்களை அழைத்து விருந்துக்கு ஏற்பாடு செய்கின்றார். அந்த விருந்துடைய அழைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அல்ல, குறைஷி குலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சம் உயர்ந்த வம்சமாக இருந்ததின் காரணமாக அந்த வம்சத்துடைய முக்கியமான ஆட்களிலே ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த குறைஷி வம்சத்திலே அந்த கபீலாவிலே சிறந்த மனிதர், உன்னதமான இந்த கிளையை சார்ந்தவர்கள் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லோரும் வந்திருந்தார்கள். எல்லோருமே என்ன செய்தார்கள்? விருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சாப்பிடவில்லை. உக்பத் இப்னு அபீ முஹைத் அவனுக்கு ஒரு சங்கடமாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் அழைக்கின்றார், எல்லோரும் சாப்பிடுகிறார், நீங்க ஏன் சாப்பிடல அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, விருந்துக்கு வந்தவங்க யாராவது ஒரு ஆள் சாப்பிடாம போயிட்டாங்க, சாப்பிடாம மறுத்துட்டாங்கன்னு சொன்னா விருந்து கொடுத்தவனுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலம், அசிங்கமாகிடும். அது அந்த அளவுக்கு அவங்களை புறக்கணிச்சிட்டான்னு சொன்னா அவனையே வந்து புறக்கணிச்ச மாதிரி, விருந்த புறக்கணித்தால் அவனையே புறக்கணித்த மாதிரி ஒரு இன்சல்ட்டான ஒரு விஷயமாக அது கருதுகின்றார். அப்ப அந்த நேரத்துல அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்கிறான், நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க, விருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள், நான் விருந்தை சாப்பிடுவதாக இருந்தால் நீ கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள்ளே நீ வர வேண்டும் என்பதாக. அப்ப கடைசியில் அவர் என்ன செய்யறாரு? சரி, நமக்கு மான மரியாதை முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறார். முஸ்லீம் ஆகி என்ன செய்யறாரு? அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தை சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு முடித்தோட சென்று விட்டார்கள். அப்ப இந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த உக்பத் இப்னு அபீ முஹைத்துடைய நண்பர், நெருங்கிய நண்பர், இந்த ஜிகிரி தோசம் சொல்லுவோம்ல, ரொம்ப நெருங்கிய கூட்டாளி அவரு, அந்த நகையும் சதையும் மாதிரி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நண்பர். அப்போ பல வருடங்களாக பாலிய சிநேகிதர்னு சொல்ற மாதிரி ரொம்ப வருஷமாக அவரோட நெருங்கி பழகி இருக்கக்கூடிய உமையத்து இப்னு ஸலப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதனுக்கு இந்த தகவல் எப்படியோ அரசல் புரசலாக அந்த மனிதனுக்கு தெரிகின்றது. தெரிந்த உடனே சொல்லுகின்றான், உக்பத் இப்னு அபீ முஹைத்தை அழைத்து சொல்லுகின்றான், அட கேடு கட்டவனே, நீங்களா ஒரு நண்பனாடா, என்ன காரியம் செஞ்சிருக்க நீ போய் முகமது கிட்ட போய் என்ன சரண்டர் ஆகிட்டே, முகமது கிட்ட போய் இப்படி எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். இந்த உமையத் இப்னு அபீ கலப் என்பவன் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த உக்பத் இப்னு அபீ முஹைத்தை திட்டிக் கொண்டே இருக்கின்றார். இப்படி எல்லாம் திட்டிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், நீ நன்றாக கேட்டுக்கொள், இப்போ நம்ம 2 பேரும் எவ்வளவு நட்பாக இருக்கிறோம், பிரியமாக இருக்கிறோம். இந்த நட்பு தொடர்ந்து நீடிக்கணும் சொன்னா, கடைசி வரைக்கும் நீடிக்கணும் சொன்னா, நீ ஒரு விஷயத்தை செஞ்சா நம்மளுடைய 2 பேருடைய நட்பு நீடிக்கும்.
நீ ஒரு விஷயத்தை செய்யலன்னு சொன்னா 2 பேரும் பிரிஞ்சு வேண்டியதான். இதுக்கப்புறம் நான் அவங்க பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த தொடர்பு கிடையாது. அப்ப சொல்லிட்டு என்ன விஷயத்தை சொல்றான்னு சொன்னா, நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல போய் நீ என்ன செய்யணும், எச்சில துப்பிட்டு வரணும். அவுதுபில்லா என்ற அந்த விஷயத்தை என்ன செய்யறான், உமையத்துவ நபி ஹலப் என்பவன் அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறான். நீ அப்படி செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்யறவனை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இவனை என்ன செய்யறான், பல முன்னாடி யோசனை பண்ணி பார்க்கிறான். நமக்கு பாளைய சிநேகிதர் ரொம்ப முக்கியமாச்சு, பல வருடங்களான நண்பராக இருக்கிறார்களவா. எனவே அவனுடைய நட்பு நமக்கு ரொம்ப தேவை என்பதற்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக சென்று எச்சில் துப்புவதற்கு அவன் உமிழ்கின்ற பொழுது அந்த எச்சில் மீண்டும் அவன் பக்கமே அல்லாஹ் திருப்பி விடுகின்றான். அவனுடைய முகத்திலே அது விழுந்து விடுகிறது. ஆனால் இப்படி அந்த செய்ததனுடைய காரியத்தினால் எவ்வளவு பெரிய நாசத்தை அவன் கையில் எடுத்துக் கொண்டான் என்பதை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக, நான் ஓதிய இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அப்போ யௌம யஅத்துல் லாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி லம் அத்தஹது ஃபுலானன் கலீலா. அப்ப அந்த இடத்துல கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதன் அவனுடைய கை சேதம் எப்படி நீண்டிருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒருவனை, கேடுகட்ட ஒருவனை நான் நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டேனே, அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேடு நாசத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்பது அபி முஹைத் என்பவனுடைய சம்பந்தமாகவே இறங்கப்பட்ட அந்த ஆயத்து. அதை கியாமத்துடைய நாளிலே இதை சொல்லிதான் அவன் புலம்பிக் கொண்டு இருப்பான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்கூட்டியே ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்தை இறக்கி அவனுடைய விஷயத்திலே அவனுக்கு கேவலமும் கேடும் ஆகிரத்திலே கியாமத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மனிதர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள், நல்ல நண்பர்கள். அதே போல் நம்மளோடு பழகக்கூடியவர்கள் தீயவர்களும் இருப்பார்கள். எனவே தீயவர்களும் நல்லவர்கள் இருக்கின்ற பொழுது யாரோடு நம்முடைய பழக்கங்களை ஆகிக் கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய மக்களை ஒவ்வொரு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஹிபு இல்லா முஃமினா, லா துஸாஹிபு இல்லா முஃமின். நீ நட்பு கொள்வதாக இருந்தால், நேசம் கொள்வதாக இருந்தால், முஃமினை தவிர மற்றவர்களை நீ நேசம் கொள்ளாதே, பிரியம் கொள்ளாதே. அவர்களை தவிர மற்றவர்களை நீ தோழனாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அதே போல நான் எதற்கொண்டு தாமக்க, உன்னுடைய உணவை சாப்பிட வேண்டாம். இல்லா மனிதக்கில்லா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இறையச்சம் உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் உன்னுடைய உணவுகளை சாப்பிட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இந்த ஆயத்து நமக்கு எதை சொல்லுகிறது, இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், நம்மளே நல்லவர்களை பார்த்துதான் நாம் நட்புள்ளவர்களாக, நல்லவர்களை பார்த்துதான் அவரிடத்திலே பழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது கெட்ட செயல்கள் இருக்கிறது என்று சொன்னால், பாவமான காரியங்கள் இருக்கு என்று சொன்னால், அல்லது இஸ்லாத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது குஃப்ரில் இருக்கிறவர்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் நீங்கள் நட்பை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் குஃபார்களிடத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற அந்த உறவுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், தொடர்புகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாமே தவிர அவர்களை நேசர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் ஓரிடத்தில் அல்ல, 1, 2, 3 இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹுதுல் யஹூத வன் நஸ்ரானா, நஸ்ரானிகளையும் அதே போல யூதர்களையும் நீங்கள் நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முஃமின்களை, நல்லோர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றார். எனவே உங்களுக்கு நெருக்கமானவர்கள் முஃமின்களாக இருந்தால், நல்லோர்களாக இருந்தால், நம்முடைய தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, தொழிலுக்கு போகாம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடாது, பாவமான காரியம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நம்மளை என்ன செய்வார்கள், நல்வழிப்படுத்துவார்கள். எனவே அதே ஒரு கெட்ட நண்பனோடு நீங்கள் பழக்கம் வைத்துக் கொண்டீர்கள் சொன்னால், நாளைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அந்த கெட்ட மனிதனுடைய சகவாசம் உனக்கு நீ அதை
அதை செய்யலனாலும் கூட நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவார், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. ஏன்னு சொன்னா அவன் நண்பர் செய்யறாரு. ஒரு நண்பன் இந்த பாவமான ஒரு காரியத்தை செய்கிறானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்று சொல்வது இருக்கிறதே, அது அந்த செயலை செய்வதற்கும் போன்றவனை போல நீ ஆகிவிட்டாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சிறுக்கான ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று நீ அடுத்தவர்களை உன்னுடைய நண்பர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நீ சொல்லி காட்டுகின்ற பொழுது அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்கின்றாய் என்பதை போலதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு பாவத்தை செய்கிறான், ஒரு மனிதன் திருடுகிறான், அல்லது ஒரு மனிதன் சாராய் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க என்று ஒரு நண்பனை பார்த்து, ஒரு நண்பனுடைய விஷயத்தை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதனால் என்ன பின் விளைவுகள் வருகிறது சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அந்த சாராயத்தை அனுமதியாக ஆக்கிவிட்டாய், ஹலாலாக ஆக்கிவிட்டாய் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே அது நண்பர்களிடத்தில் ஏற்படக்கூடிய தீய விஷயத்தை தடுத்தால் தான் நீ நல்ல மனிதன், நீ நல்ல நண்பர். அதை நீ தடுக்காமல் விட்டுவிட்டால், அவர்களோடு நட்பாக நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது பிற்காலத்தில் ஒன்னையே அதை பாதித்துவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அதே நேரத்தில் நாம் ஒரு ஆளின் மீது வைக்கக்கூடிய அந்த பிரியம் எல்லை கடந்து போய்விடவும் கூடாது, எல்லை கடந்து போவதும் கூடாது. அதே போல ஒரு ஆளை விரோதம் கொள்கின்றோம், அதுவும் எல்லை கடந்து போய்விடக்கூடாது. அப்போ விரோதமும் இருக்கின்றது, நட்பும் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அளவோடு ஒரு எல்லையோடு வச்சிருக்கும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நட்பாக இருக்கிறவன் நாளைக்கு விரோதியா இருப்பான், நாளைக்கு என்னது இன்னைக்கு விரோதியா இருக்கிற நாளைக்கு நண்பனாக ஆவான். சஹாபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாம், அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு நாட்டில் அவர்கள் காசியாக அவர்கள் நியமனம் செய்யப்படுகின்றார்கள். அந்த நாட்டுடைய அந்த பாதுஷா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவர்களை கூப்பிட்டு தான் என்ன செய்வான், எல்லா விஷயத்திலும் அவர்களை கூப்பிட்டு தான் தீர்ப்பு செய்வான். அவர்களை கூப்பிடாமல் கலக்காமல் எந்த ஒரு தீர்ப்பு செய்ய மாட்டான். எந்த விஷயமாக இருந்தாலும் கடைசி தீர்ப்பு அவர் சொல்றதான், அவர் சொல்றது அப்படியே ஏற்றுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த அரசர் ஒரு தப்பு செஞ்சாரு, அது கொண்டு போய் கடைசியில யார்கிட்ட போகுதுன்னு சொன்னா தஹாவி அவர்களுடைய அந்த இமாமுடைய அவர்களுடைய ஆசிரியர் இடத்துல போய் சேருது. அவர் தான் ஜட்ஜாக இருக்கிறாரு, காசியாக இருக்கிறாரு. அப்போ அவரை சொல்றாரு, யாரு செஞ்சாலும் சரி தப்பு தப்பு தான், அந்த அரசன் செஞ்சாலும் சரி ஆண்டி செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி. இது அந்த அரசனால் ஏற்றுக்கவே முடியல. என்னடா நம்மளோட இவ்வளவு நெருக்கமா இருந்தாரு, இவ்வளவு பிரியமாக இருந்தாரு, எல்லா விஷயத்துல நெருக்கமா பிரியமாக இருந்து இவரே நமக்கு எதிராக இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த கோபத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா உடனடியாக அவருக்கு காசி பொறுப்புல இருந்து அவர் தூக்குங்க, பொறுப்புல இருந்து தூக்குங்க அப்படின்னா தூக்குங்கள் என்று கட்டளையிட்டது மட்டுமல்ல, இவ்வளவு காலங்களாக எத்தனை வருடங்களாக நான் அவருக்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் கொடுத்திருக்கணும், அன்பளிப்புகளை வெகுமதிகளை கொடுத்திருக்கணும், அப்படியே எல்லாத்தையும் வீட்டுல இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அரசர் உத்தரவு போடுறாரு. பல வருஷமாக கொடுத்ததெல்லாம் எங்க போய் தேடுறது? எனவே பல ஆண்டுகளாக கொடுத்த அந்த பொருட்களை எடுத்து வாங்க என்று சொன்ன உடனே அவருடைய காவலாளிகள் எல்லாம் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பீரோ ஒன்று திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அந்த என்ன ஆரம்பத்துல இருந்து என்னென்ன கொடுத்தாலும் அத்தனையும் அப்படியே ஒரு கட்டுப்பட பிரிக்காம அப்படியே இருக்கு. எல்லாமே ஒன்று கூட பிரிக்கப்படவே இல்லை, அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த அரசனமே கொடுத்துட்டு வந்தவர்கள் ஆச்சரியத்தில் போனார்கள். அரசனும் அப்படியே அதிர்ந்து போனான். என்னடா இத்தனை வருஷமா கொடுத்த ஒண்ணு கூட மிஸ் ஆகணும் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னு என்ன செய்ய ஆச்சரியப்பட்டு கேட்கணும். ஏன் இப்படி எல்லாத்தையும் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்படிதான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் எவ்வளவுதான் அவனிடத்துல நீ பழகினாலும் சரி, ஒரு காலம் வருகின்ற பொழுது அவன் நேசமாக இருந்தாலும் கூட ஒரு நேரத்தில் அவன் உனக்கு விரோதியாக ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த ஹதீஸ் எனக்கு நினைவு வந்தது. அதே நேரத்தில் நீ அரசனாக இருக்கின்றாய், நான் ஒரு ஜட்ஜியாக இருக்கின்றேன், காசியாக இருக்கின்றேன். எனவே என்றாவது ஒரு நாள் அரசன் தவறு செய்வான், அந்த தவறுக்கு நான் உடன்பட்டு போகக்கூடாது, அதற்கு எதிராக நான் சாட்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வந்தால் என்னென்ன நடக்குமோ அதற்கு முன் தயாரிப்பாகவே நான் இருந்தேன் என்பதாக இந்த மனிதர் சொன்னாங்க. அந்த இமாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது
வைத்திருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் அவன் விரோதியாக ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு, அதே நேரத்தில் நீங்கள் நேசம் வைக்க வேண்டும். யாரின் மீது நேசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். நீங்கள் உண்மையிலே ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது உங்களுடைய நேசத்தை அதிகப்படுத்துங்கள். அஷத்து ரொம்ப கடுமையான பிரியத்தை அல்லாஹ்வின் மீது வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பாக இருந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது சொல்வார்கள், எந்த அளவுக்கு நட்பாக இருந்தார்கள், உயிர் நண்பராக இருந்தார்கள். என்று சொன்னால் சௌர் என்ற அந்த குகை இருக்கிறது, அந்த குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மடியிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு பொந்திலிருந்து ஒரு பாம்பு வெளியாகின்றது. வெளியாகின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பெருங்கரலை கொண்டு அந்த ஓட்டையை அடைக்கின்றார்கள். அந்த பாம்பு வெளியே வந்து ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக வருகின்ற தடையாக இருப்பதினால் அது காலை கொத்துகின்றது. அதனுடைய வலி தாங்க முடியாமல் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் அசையாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது, அவருடைய உறக்கத்திற்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது என்று அசைக்காமல் இருக்கின்ற பொழுது வலி தாங்க முடியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது படுகின்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். என்ன அபூபக்கர் என்று கேட்கின்ற பொழுது, நாயகமே ஏதோ ஒரு வஸ்து என்னை கொத்தியதை போன்று தெரிகிறது என்று சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே காலை எடுத்ததற்கு பின்னால் அந்த பாம்பு வெளியே வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வெளியே வந்தது. சலாம் சொன்னது, மீண்டும் சென்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய உமிழ் நீரை வைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியானது. எனவே உயிரை கொடுத்தேனும் தன்னுடைய தோழரை பாதுகாக்க வேண்டும் என்று இருந்த அந்த நண்பரிடத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் ஒரு நண்பரை, ஒரு நேசரை நான் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அது அபூபக்கரை நான் தேர்ந்தெடுத்திருப்பேன் என்பதாக சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள். எனவே அவர்கள் நேசமாக இருந்தால் கூட அதை விட அதிகமான நேசத்தை நான் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் அடுத்தவர்களை நாம் நேசிப்பதாக இருந்தாலும் கூட, அதான் ஒரு ஹதீஸ்ல நாம் பார்ப்போம். அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் இப்படிதான். என்ன அப்படின்னு சொன்னா, இரண்டு நண்பர்கள், நேசர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி, நபிமார்களுக்கு உண்டான அந்தஸ்துகள், அவர்கள் எல்லாம் இந்த இரண்டு பேர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா? ஒருவருக்கு ஒரு நேசம் வைத்திருந்தார்கள். அந்த நேசம் அல்லாஹ்விற்காக வேண்டி வைத்திருந்த இரண்டு நண்பர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை பார்த்து நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் எல்லாம் பொறாமைப்படுவார்கள் என்பதாக சொன்னார்களே. எனவே அந்த நேசம் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கணும். ஒரு மனிதன் இன்னொருத்தர் நேசிக்க எதுக்கு தெரியுமா? காசுக்காக வேண்டியோ அல்லது புகழுக்காக வேண்டியோ எந்த ஒரு அடிப்படையான எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு நோக்கம், அவர் மூலமாக அல்லாஹ்வை நான் அடையணும், அவர் மூலமாக அல்லாஹ்வுடைய எனக்கு பிரியம் எனக்கு கிடைக்கணும், அவருடைய நேசம் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியும் என்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை முன்வைத்து யார் நேசம் கொள்கிறார்களோ அதே நேரத்தில் அவரிடத்துல பாவமான காரியம் அதை விட்டு என்ன செஞ்சு வெளியாகிறோம். அதுதான் அல்லாஹ்விற்காக வேண்டிய நேசம். என்ன அல்லாஹ்விற்காக வேண்டிய நேசம் தான். நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் நேசிக்கிறேன். இது அல்லாஹ்விற்காக வேண்டிய நேசம் அல்ல. உண்மையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி நேசிப்பது என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக வேண்டிதான் நான் பிரியப்படுகிறேன். ஒரு இடத்துல பாவம் வந்தால் அதை நான் நேசிக்க மாட்டேன், பிரியப்பட மாட்டேன். அந்த இடத்துல பிரிச்சு போயிடணும். எனவே நம்முடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய பிரிவு எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இவன் நம்மளை கண்ணியப்படுத்தல, அதனால அவனை விட்டு ஒதுக்கிடுவோம். இவன் நம்மளுக்கு காசு தரல, அதனால நம்மளை விட்டு போயிடுவோம். எனக்கு நேற்று வரைக்கும் அவனுக்கு டீ வாங்கி கொடுத்தா அவனோட பிரியமா இருந்தா இன்னைக்கு டீ வாங்கி தர மாட்டாங்க, அவனோட நம்ம விட்டு விலகிடுவோம் என்று இதற்கெல்லாம் என்ன செய்வதாக விட்டு விலகி போகக்கூடாது. பிரிவதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி, நேசம் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான நேசம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நேசத்தை, அப்படிப்பட்ட நல்லோர்களை நாம் கேட்க வேண்டும் என்பதை, நேசம் அவர்களுடைய நேசத்தை கேட்க வேண்டும் என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை யா அல்லாஹ் எனக்கு தா. அதே போல நீ யாரை நேசிக்கின்றாயோ அப்படின்னா அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுடைய பிரியத்தையும் யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆவை கேட்டார்கள் அல்லவா. எனவே நம்மை அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வோடு நேசத்தை ஏற்படுத்தக்கூடிய, யாரை பார்த்தால் யாருடைய பேச்சை கேட்டால் நம்முடைய ஈமான் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அப்படிப்பட்டவர்களோடு நம்முடைய நட்புகளை, நம்முடைய உறவுகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீகை, நல்ல நண்பர்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்.